ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரைஸ் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீ நான் காதல் சீரியலோட இந்த வார ப்ரோமோ தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கார புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வார ப்ரோமோவில் என்ன காமிச்சிருக்காங்கன்னா, விக்னேஷ் பார்த்தீங்கன்னா அபிக்கு பிரியாணி அவங்க அம்மா செஞ்சு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து காமிச்சு கொடுத்துட்ருக்காரு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ராகவையும் கூப்பிட்டு வச்சு நீங்களும் சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேர்த்துக்குமே வந்து சாப்பாடு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. உடனே பார்த்தீங்கன்னா அவர் என்ன கேட்குறாருன்னா, அபி பிரியாணி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுன்னு, செம்மையாக இருக்குது, உங்கள் அம்மா வந்து சூப்பராக செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ராகவட்ட என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இவங்க அம்மா எனக்காகவே ஸ்பெஷலாக செஞ்சுருக்காங்க, அதுவும் இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே இவங்க ரெண்டு பேர் நார்மலாக பேசிகிட்டு இருக்காங்க. ராகவ் ஆனால் கொஞ்சம் சோகமாக தான் இருக்கார். இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவரும் ஆனால் சாப்பிட்டுட்டு இருக்காரு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அபீர் நார்மலாக ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. ராகவோட மனசாட்சி டக்குன்னு வந்து என்ன சொல்லிட்டு இருக்குன்னா, ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டாக கூப்பிட்றாங்க. உடனே பார்த்தீங்கன்னா இவர் திரும்பி பார்த்து ராகவ் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மனசாட்சி அபிக்கு இன்னொருத்தங்க கூட கல்யாணம் பண்ணி போகிறத விட நீங்கள் அதை பார்க்குற ரணம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஆள் மனசில் இருக்கிற மனசாட்சி இவங்கள ரொம்ப இன்னும் டார்ச்சர் பண்ணுற மாதிரி வந்து அந்த வேர்ட்ஸ்லாம் போட்டுட்ருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்கும் அப்படின்ட்டு. ராகவ் வந்து லவ் சொல்லுவாரா இல்லை என்ன நடக்கும் அப்படின்ட்டு. இது போல் வீடியோ நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். செம்ம ட்விஸ்ட்டாக போயிட்டுருக்கு, மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ.